ஹாய் கைஸ், நான் லாஸ்ட் வீக் வந்து நாக்பூர் ட்ரிப் போயிருந்தேன் ஒர்க் விஷயமா. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள பார்த்தவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஆக்சுவலாக நாக்பூருக்கு நான் ஒர்க் விஷயமா போயிருந்தேன். எங்கேருந்து போனேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிசி மெஜஸ்டிக்ல இருந்து போயிருந்தேன். ஸோ ஏசி புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஏசி கோச்சுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ ஏசிக்குள்ளே வந்து நம்மளுக்கு பில்லோ பெட்ஷீட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலாம் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஸ்க்ரீன் கிளாத் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் நைட் டைமில் ட்ரெயின் ஏறதுனால டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டேன். தூங்கி மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடியாக இருந்தது. ஸோ பயங்கரமான ஒரு சில்னஸ். ஸோ அந்த ட்ராவல் வந்து அப்படியே சூப்பராக போயிட்டு இருந்தது. மதிய டைமில் வந்து சொல்லவே தேவையில்ல. ஒரு 24 ஹவர்ஸ் ஜேர்னி அப்படின்றதுனால டே அண்ட் நைட் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போதுமே அந்த 3 ஏசி ஸ்லீப்பரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் நாக்பூர் கிட்ட வந்துட்டோம். ஸோ நாக்பூர் கிட்ட வந்ததுமே வந்து நான் ஒர்க் விஷயமா ஒரு சில விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நம்மளுக்கு எங்கே பண்ணாலும் ஒர்க் முக்கியம் அப்படின்றதுனால அந்த ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் படித்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். ஸோ ஃபைனலி வந்து நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சலிப்பாக இருந்தாலும் ஒரு 2-3 மூவிஸ் பார்த்துட்டு ஜாலியாக ஸ்லீப்பர்ன்றனால தூங்கிட்டு போனால் அந்த அளவுக்கு பெருசாக டயர்டு தெரியாது. ஸோ நம்ம வந்து நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ முன்னாடி இருக்கிற ஃபோர்ட் இப்படி தான் இருக்கும் அந்த டிசைன். ஸோ பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக போயிட்டு ரூம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஒர்க் போகணும் அப்படின்றதுனால போயிட்டு டக்குன்னு ஒரு கேப் புக் பண்ணி அங்கேருந்து கேப் எடுத்தாச்சு. ஸோ நாக்பூரெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சிம்பிளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஸோ அங்கேயும் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். மனிதர்களும் நம்ம இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போல வெளி ஊருக்கு போயிருக்கோம் அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து நாக்பூர்ன்றது வந்து சென்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா அப்படின்றதுனால வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன வேறு ஸ்டேட்டுக்கு வந்து லாங்குவேஜஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், ஃபுட்டு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது என்ன நினச்சேன்னா நாக்பூரில் அப்படி ஃபுட்டு என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குது, அது எப்படியாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே மெட்ரோவில் போகிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. ஸோ மெட்ரோவில் போனால் எப்படி இருக்கும், பெங்களூர் மெட்ரோக்கும் அங்கே இருக்கிற நாக்பூர் மெட்ரோக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க வேணும்னே வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணேன். ஸோ மெட்ரோ ட்ராவல் வந்து சிம்பிளாக ஜாலியாக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 6 கோச்சஸ் இருக்கும் அவ்வளோதான். பெருசாக வந்து கூட்டமும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போதே தெரியுது நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஆட்டோவில் எடுத்து ட்ராவல் பண்ணுது. நாக்பூரில் ரொம்பவே குளிராக இருக்கும். ரூம்குள்ளே இருக்கும்போதே வந்து ஜர்க்கின் போட்டு ஸ்லிப்பர் போட்டு தான் வந்து நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்ட்ரீட்டுக்குலாம் வந்திருந்தேன். ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கும்போது மார்னிங் வந்து அவுல் கிடைக்கும். அவுல் ப்ளஸ் டீ என்ற காம்போ வந்து செம சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் மதியம் வந்து லஞ்ச் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ சப்பாத்தி வித் ரைஸ் அப்படி கொடுப்பாங்க. ஓரளவுக்கு ஓகே தான். நைட் டைமில் வந்து டின்னராக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எக் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. அப்புறம் அங்கே வந்து பன் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே வந்து நிறைய வாங்கி சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. ஓவரால் இந்த ஜர்னி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தை கம்பேர் பண்ணும்போது நார்த்தில் வந்து கொஞ்சம் கூட டிசிப்ளின்ன்றது இல்லை, ரோட் டிசிப்ளின் இல்லை, செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து ஹான்ஸ் பான் பேக் எல்லாம் போட்டு துப்பி வச்சிருக்காங்க. ஒரு கிளீனஸ் இல்லை. ஒரு ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா யூஸ் பண்ண பிளேட்ல திரும்ப திரும்ப கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிடவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது வந்து அந்த போர்னஸ் அப்படியே நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம சவுத்தில் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், எப்படா பெங்களூர் வருவோன்னு இருந்தது. எப்படி எங்கே போனாலும் சவுத்து தான் பெஸ்ட்டு, நார்த் வந்து ஒஸ்ட்டு.